ஹாய். ஸோ நம்ம ஆக்சுவலாக என்ன பார்த்துட்ருக்கோம்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் த டெசிக்னேஷன் B75 ஃபார் அ வி பில்ட் டிப்பிக்கலி இண்டிகேட்? ஸோ வி பில்ட்டோட டெசிக்னேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வி பில்ட்டோட டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கும், ரெண்டு பார்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் பார்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் பார்ட். ஸோ இதில் இந்த ஆல்பபெட் பார்ட் வந்து எதை சொல்லுதுன்னா, அது என்ன டைப் ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வாட் டைப் ஆஃப் கிராஸ் செக்ஷன்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பொறுத்து வி ஹாவ் ஏ பி சி டி இ. ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இ பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு கிராஸ் செக்ஷன் சொல்லுவோம். செகண்ட் பார்ட் இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து இன் இன்ச்சஸ் ஆர் மில்லிமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டு ABCDEன்னு ஏதாவது ஒன்று இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் எதை சொல்லணும்னா லென்த்தை சொல்லும். ஓகேங்களா? ஸோ பிட்ச் லென்த், நாமினல் பிட்ச் லென்த், நாமினல் இன்சைட் லென்த், பட் ஜென்ரல் லென்த் இன் இன்ச்சஸ் ஆர் மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ வாட் டஸ் த டெசிக்னேஷன் B75 ஃபார் அ வி பெல்ட் டிப்பிக்கலி இண்டிகேட்? ஸோ நம்ம நல்லா சொன்னோம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு அப்ரோச் சால்வ் பண்ணுவோம். எந்த அப்ரோச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம்னா சால்வ் பை எலிமினேஷன். ஸோ எலிமினேஷன் என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தை தான் சொல்லுது. ஸோ அப்போ செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ வித்தும் ஆன்சர் கிடையாது. ஐ மீன் சியும் ஆன்சர் இல்லை, டியும் ஆன்சர் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஏவா இருக்கலாம், இல்லை பியா இருக்கலாம். பட் ஜென்ரலாக லென்த் இன் இன்ச்சஸ் ஆர் மில்லிமீட்டர்ஸ். ஸோ லென்த் இன் இன்ச்சஸ் ஆர் மில்லிமீட்டர்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் டைப் பி அண்ட் 75 சென்டிமீட்டர் இன்சைட் லென்த். யோசிச்சு பாருங்க, 75 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இதாக இல்லை. பட் பி ஆப்ஷன் பாருங்க, பெல்ட் டைப் பி அண்ட் 75 இன்ச்சஸ் பிட்ச் லென்த். ஓகேங்களா? ஸோ 75 இன்ச்சஸ் பிட்ச் லென்த்து. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி பாம்பே. ஸோ அப்போ பெல்ட்டோட டெசிக்னேஷனில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ கிராஸ் செக்ஷன் ஆக்சுவலாக வந்து பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல். ஸோ ட்ரெபிசாய்டல் அப்படிங்கிறது சரிவகம். ஸோ ட்ரெபிசாய்டல். ஸோ ட்ரெபிசாய்டல் இதோட கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல். ஓகேங்களா? ஸோ ட்ரெபிசாய்டல் கிராஸ் செக்ஷன். ஸோ ஜென்ரலாக வித் திக்னஸ். ஓகேங்களா? ஸோ வித் திக்னஸ். ஸோ ஒவ்வொரு இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், பிக்கு ஒரு மாதிரி இருக்கும், சிக்கு. ஸோ அதோட வித்தும் திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏக்கு வந்து இப்படி இருந்துச்சுன்னா பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதோட வித்து, ஸோ இதோட திக்னஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பி டைப். இப்போ சி டைப்புக்கு பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சி டைப்பு. ஸோ வித் அப்புறம் திக்னஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபிசி அந்த ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வித்தும் திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ பெல்ட்டோட டெசிக்னேஷனில் ரெண்டு பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஆல்பபெட்டிக்கல் பார்ட், தட் இஸ் ABCDEன்னு இருக்கும். ரெண்டாவது அந்த நம்பர் எதை சொல்லுதுன்னா லென்த் இன் மில்லிமீட்டர்ஸ் ஆர் இன்ச்சஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி பாம்பே.